Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 72. ட்ரேசி ஏதோ பெரிய திட்டத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்று துப்பறியும் நிபுணன் கூப்பர் தான் நிச்சயமாய் நம்பினானே தவிர ஆம்ஸ்டர்டாம் நகரத்து போலீசாருக்கு அப்படி தோன்றவில்லை. ட்ரேசியும் ஜெஃப்பும் ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கும் உல்லாச பிரயாணிகள் என்று தான் நினைத்தான். இன்ஸ்பெக்டர் ஜூப் வாய்விட்டு கேட்டே விட்டார் தன் சந்தேகத்தை. ஹே, ஏன் மிஸ்டர் கூப்பர், நீங்கள் நினைச்சிருப்பது ஒருவேளை தப்போ என்னவோ? ஹாலண்ட் நாட்டை தமாஷா சுற்றி பார்க்கலாம்னு தான் அவன் வந்திருக்கிறாங்களோ என்னவோ என்றார். ஒரு நாள் இல்லை என்று முரட்டு பிடிவாதமாக கூப்பர் அவரை மறுத்தான். ஏன் கணக்கு பிசகவே பிசகாது. அவர்கள் மீதிருந்து கண்ணை எடுக்காதீங்க. பின்தொடர்வதை ஒரு வினாடியோடு நிறுத்தாதீங்க. அப்படி சொன்னானே தவிர நேரம் நழுவிக்கொண்டிருக்கிறதே என்று கவலையும் உள்ளூர அவனை அரித்தது. ட்ரேசி என்ன திட்டமிட்டிருக்கிறாளோ தெரியவில்லை. செய்வதை சீக்கிரம் செய்து தொலைத்தால் தேவலை என்று எண்ணினான். இல்லாவிட்டால் போலீசாருக்கு அலட்சியம் வந்துவிடும். அவளை கண்காணிப்பதை நிறுத்தி விடுவார்கள். அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று தீர்மானித்தவனாக ட்ரேசியை கண்காணித்துக் கொண்டிருக்கும் இரகசிய போலீசாருடன் தானும் சேர்ந்து கொண்டான். ட்ரேசியும் ஜெஃப்பும் ஹோட்டலில் தனித்தனி அறைகள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பக்கத்து அறைகள், ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு செல்ல வழி இருந்தது. பாப்பா அவங்களுக்கு கௌரவமாக தோன்றணும்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு என்று சிரித்தான் ஜெஃப். என்னை விட்டு அதிக தூரம் உன்னை போக விட மாட்டேன். அத்தனை எனக்கு சந்தோஷம் என்றாள் ட்ரேசி. ஒவ்வொரு இரவும் அவள் அறைக்கு வந்து படுத்துக்கொள்வான் ஜெஃப். விடுகாலை எழுந்து தன் அறைக்கு போய்விடுவான். ஒரு நாள் முரட்டு காதலனாக இருப்பான், இன்னொரு நாள் மென்மையே உருவெடுத்த மாதிரி நடந்து கொள்வான். எதற்காக இந்த உடம்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு இப்போதுதான் முதல் தடவை எனக்கு புரியுது என்று அவன் காதோடு கிசுகிசுப்பாள் ட்ரேசி. தேங்க்யூ மை லவ். நகரத்தில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அவர்கள் சுற்றினார்கள். பெரிய பெரிய உணவு விடுதிகளுக்கு சென்றார்கள். எதெல்லாம் அந்த நாட்டுக்கே உரிய உணவோ, எதெல்லாம் விலை உயர்ந்ததோ அதையெல்லாம் வரவழைத்து சாப்பிட்டார்கள். நகரத்தின் சிவப்பு விளக்கு பகுதிகளுக்கு போனார்கள். வகை வகையான பெண்கள் தங்களுடைய வாளிப்பான தேகங்களை காட்டி ஆடவர்களை சுண்டி இழுப்பதை பார்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் இன்ஸ்பெக்டர் ஜூப்புக்கு ரிப்போர்ட் வரும். அதை கூப்பரும் பார்ப்பான். அதில் ஒரே ஒரு வரிதான் இருக்கும்: சந்தேகப்படும்படியாக ஒன்றுமில்லை. பொறுமையாக இரு என்று கூப்பர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ட்ரேசியும் ஜெஃப்பும் பேசிக்கொள்ளும் விஷயங்களை ஒட்டு கேட்பதற்காக அவர்களுடைய அறையில் ரகசிய ஒலிப்பதிவு கருவிகளை வைக்க வேண்டும் என்று கூப்பருக்கு தோன்றியது. அதை இன்ஸ்பெக்டர் ஜூப்பிடம் தெரிவிக்க அவர் தன் மேலதிகாரியான கமிஷனருக்கு தெரிவித்தார். ஆனால் கமிஷனர் அதற்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார். உங்கள் சந்தேகம் உண்மையானது தான் என்பதற்கு இன்னும் வலுவான ஆதாரங்கள் கொண்டு வாருங்க, பிறகு அனுமதி தருகிறேன். மற்றபடி ஹாலந்து நாட்டுக்கு வந்திருக்கும் நிரபராதிகளான டூரிஸ்டுகளின் பேச்சை ஒட்டு கேட்க நான் அனுமதி தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இது நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை என்று. திங்கட்கிழமை மாலை ட்ரேசியும் ஜெஃப்பும் ஆம்ஸ்டர்டாம் நகரத்தின் பிரபலமான வைர வியாபார பகுதிக்கு சென்றார்கள். பெரிய பெரிய வைரக்கற்களை வெட்டி பட்டை தீட்டும் தொழிற்சாலை அங்கே இருந்தது. டூரிஸ்டுகளுக்கு அந்த ஃபேக்டரியை சுற்றி காட்டுவது வழக்கம். டூரிஸ்டாக ஜெஃப்பும் ட்ரேசியும் சேர்ந்து அங்கே போனபோது ரகசிய போலீசார் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவர்களுடன் கூப்பரும் இருந்தான். இங்கிலீஷ் பேசும் கைடு ஒருவன் எல்லா டூரிஸ்டுகளையும் தொழிற்சாலைக்குள் அழைத்து சென்று வைரம் பட்டை தீட்டப்படும் ஒவ்வொரு பகுதியையும் காட்டினான். அது முடிந்ததும் விற்பனைக்கு வைரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு அழைத்து போனான். ஷோகேஸ்களில் வகை வகையான வைரங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. ஃபேக்டரியை சுற்றி காட்டியதன் நோக்கமே வருகிற டூரிஸ்டுகள் வைரம் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அறையின் மையத்தில் ஒரு கண்ணாடி பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் உயரமான கருப்பு நிற பீடத்தில் ரொம்ப அற்புதமான வைரக்கல் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு நேர்த்தியான வைரத்தை ட்ரேசி அதுவரை பார்த்ததே கிடையாது. கைடு மிக பெருமையுடன் விவரித்தான். சீமாட்டிகளே, இதோ இங்குள்ள வைரத்தின் பெயர் லாகுவான் வைரம். இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் ஒரு பிரபல நடிகர் தன் நட்சத்திர மனைவிக்கு பரிசளிப்பதற்காக வாங்கியது இது. பிறகு பல கை மாறி இங்கே வந்திருக்கிறது. உலகத்தின் ஒப்பற்ற வைரக்கற்களில் இதுவும் ஒன்று. இதன் இன்றைய மதிப்பு $1 கோடி. அடேங்கப்பா! திருடர்களுக்கு கையுரிமை இதை கொள்ளையடிக்க என்று ஜெஃப் உரத்த குரலில் சொன்னான். பலர் சிரித்தார்கள். அவனை இன்னும் நெருங்கி வந்து நின்றான் கூப்பர். அவன் பேசுவதை சரியாய் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று. கிரட்டெல்லாம் நடக்காது சார் என்றான் கைடு புன்சிரிப்புடன். வாசர் பக்கம் நின்றிருந்த ஆயுதம் தாங்கிய காவலர்களை சுட்டிக்காட்டி, லண்டன் டவரில் மணிமகுடத்திற்கு போட்டிருக்கும் காவலை விட இங்கே அதிக காவல். இந்த கண்ணாடி பெட்டியை யாராவது தொட்டால் போதும் உடனே அலாரம் அடிக்கும். அந்த நிமிடமே இந்த அறையின் எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் மூடிக்கொண்டு விடும். யாரும் இங்கிருந்து வெளியே போக முடியாது. இரவில் எலக்ட்ரானிக் கதிர்கள் வேலை செய்கின்றன. யாராவது உள்ளே நுழைந்தால் அந்த கணமே போலீஸ் தலைமையகத்தில் அலாரம் அடிக்கும். ஜெஃப் ட்ரேசியை பார்த்து, யாரும் இந்த வைரத்தை திருட முடியாது
என்றான். கூப்பரும் அவனுடன் இருந்த ரகசிய போலீசாரும் தங்களுக்குள் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். ஜெஃப்பும் ட்ரேசியும் பேசிக்கொண்ட பேச்சு அன்று மாலை போலீஸ் தலைமை நிலையத்துக்கு சென்றது. மறுநாள் ட்ரேசியும் ஜெஃப்பும் மியூசியத்துக்கு விஜயம் செய்தார்கள். அந்த மியூசியத்தில் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே உள்ளன என்பதை தெரிவிக்கும் பிரசுரத்தை மியூசியத்தின் வாயிலில் வாங்கி கொண்டார்கள். உலக புகழ்பெற்ற ஓவியர்களின் படைப்புகள் வரிசை வரிசையாக மாட்டப்பட்டிருந்த இடத்தில் இருவரும் நின்று ஒவ்வொரு ஓவியத்தையும் ரசித்து பார்த்தார்கள். பிறகு ரெம்பிராண்டின் ஓவியம் வைக்கப்பட்டிருந்த அறையில் நுழைந்தார்கள். அங்கே வெகு நேரம் நின்றிருந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்த போலீசாரில் அழகிய இளம்பெண் ஒருத்தியும் இருந்தாள். அவள் வியப்புடன் தனக்குள் சொல்லிக்கொண்டாள், ஓ, இதே அடித்து போகத்தான் திட்டமா அவர்களுக்கு? ரெம்பிராண்ட் தீட்டிய அந்த ஓவியத்துக்கு தலைப்பு மிக நீளமாயிருந்தது. சில இராணுவ வீரர்கள் தங்கள் வேலைக்கு புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் காட்சி அந்த படத்தில் தீட்டப்பட்டிருந்தது. அவர்களுடைய தலைவனான கேப்டன் கண்ணை பறிக்கும் வண்ண யூனிஃபார்ம் அணிந்து அவர்களை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான். ஓவியத்தின் ஒவ்வொரு அங்கலத்திலும் அற்புதமான தெளிவும் துல்லியமும் நிறைந்திருந்தன. ஓவியத்தை யாரும் நெருங்காத வண்ணம் வெல்வெட் கயிறு கட்டி தடுத்திருந்தார்கள். துப்பாக்கி ஏந்திய காவலன் ஒருவன் அருகில் நின்றிருந்தான். இந்த ஓவியத்துக்கான பணத்தை வாங்குவதற்குள் ரெம்பிராண்டின் பாதி பிராணன் போய்விட்டதான், உனக்கு தெரியுமா என்றான் ஜெஃப் ட்ரேசியிடம். ஏன், ரொம்ப அற்புதமான ஓவியமாக இருக்கிறதே. இதை வரையும்படி ஆர்டர் தந்தவர் படத்தின் நடுநாயகமாக இருக்கிறாரே, அந்த கேப்டன் தான். ரெம்பிராண்டை ஆதரித்து வந்த பெரிய மனிதர் அவர். ஆனால் இந்த ஓவியத்தில் தனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களையும் சேர்த்து வரைந்தது அந்த கேப்டனுக்கு பிடிக்கல என்று ட்ரேசியிடம் விளக்கினான் ஜெஃப். பிறகு காவலாளியிடம், இந்த ஓவியத்துக்கு பலமாய் காவல் போட்டிருக்கிறார்கள் இல்லையா என்று கேட்டான். ஆமாம் சார் என்றான் அந்த காவலன். இந்த இடத்தில் மட்டுமல்ல, இந்த மியூசியம் பூராவுமே பலமான காவல். எலக்ட்ரானிக் கதிர்கள், ரகசிய கேமராக்கள், ராத்திரியில் காவல்காரர்களுடன் வேட்டை நாய்கள், ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாது. பரந்த புன்னகையுடன் ஜெஃப் சொன்னான், இந்த ஓவியம் இந்த இடத்தை விட்டு அசையாதுங்கிறீங்க. இந்த பேச்செல்லாம் அன்று பிற்பகல் போலீஸ் தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஜூப், ஓஹோ, ரெம்பிராண்ட் ஓவியத்தை திருட திட்டமா, ஒரு நாள் நடவாது என்றார். ஆனால் கூப்பர் எதுவும் பேசவில்லை. அதற்கு அடுத்த நாள் சர்வதேச தபால் தலை சேகரிப்போர் கூட்டம் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெற்றது. விலை மதிக்க முடியாத அபூர்வமான தபால் தலைகள் அங்கே காட்சிக்கு வந்தன. அங்கும் பலமாய் காவல் போட்டிருந்தார்கள். ஜெஃப்பும் ட்ரேசியும் தபால் தலைகளை பார்த்தவாறு நடந்தார்கள். பின்னாலேயே ரகசிய போலீஸ் கூப்பர். தொடரும்.